குரு தசை நடக்கும்போது நம்ம குழந்தை நல்லா இருந்துச்சியா, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு 2 நேரம் குளிச்சிச்சு, காலையில ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா சாமி பாட்டெல்லாம் படிச்சிச்சு, சொல்றதெல்லாம் கேட்டுச்சு. காலையில ஏதோ ஒரு படத்துல வடிவேல் படத்துல மாதிரி ஆட்டோவை தொட்டு கும்பிட்டு என் சாமி சாமின்னு சொல்லிட்டு குலசாமின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து சாயந்தரம் வந்து அது வேற வாய் இது நாரவாயின்னு சொன்ன மாதிரி கரெக்டா குரு திசையில ஒழுக்கமா அப்படியே வளர்த்து கொண்டுட்டு வந்துட்டு சனி திசை வரும்போது தலைவர் அப்படி பார்வையே கிர்ன்னு இருக்க. குளிடா குளிப்போம்ல, சாப்பிட்றா சாப்பிடுவோம்ல, ஏன்டா வீட்டுக்கு லேட்டா வர்றேனேன்னு சந்தோஷப்பட்டுக்க அப்படிங்கிறது. டே வண்டியில இவ்வளோ போகாதப்பா, எங்கேயாவது கொண்டு எங்களை சேர்த்து கவுத்து விட்டுருவேன் அப்படின்னு கேட்டா அப்பத்தான் எல்லா குரலையத்தையும் வீட்டுக்குள்ள காட்டுவாங்க இந்த சனி திசை நடக்கும்போது நம்ம பசங்க. ஆக இந்த சனி திசை நடக்கும்போது அந்த சூரியனான தகப்பனுக்கும் சந்திரனான தாய்க்கும் ராகு ஒரு விதமான ஸ்டைல்ல கெடுத்தா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா கூட வச்சுக்கிட்டே அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கூப்பிடுறது, அடிக்கடி வந்து அதுக்கு கூட அப்பா வரலன்னு சொன்னா யார் வேறையா சொல்லி கூட கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் சனி திசை நடக்கும்போது பொய்யை துணிந்து பேசுவது.